இன்றைக்கு நம்ம சமையல்ல கோழி மாங்காய் ஈரல் பிரட்டல் செய்ய போறோம். எப்படி செய்யறதுன்னு தெரியாதா? வீடியோ ஃபுல்லா பாருங்க. ரொம்பவே டேஸ்டா செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிடிக்காண்டு வீடியோ தட்டிட்டு போயிடாதீங்க. ரொம்பவே சூப்பரா நீங்க உங்கள வீட்டுல செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். வாங்க. என்ன ரெடி ஆகிட்டீங்களா? கோழி ஈரல் மாங்காய் பிரெட்டல் செய்கிறக்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்ளுங்க. சட்டி நல்லா சூடு ஆகினதும் அதோட வெட்டி எடுத்து வச்சுக்க கோழி மாங்காய் ஈரலை சேர்த்துக்கொள்ளுங்க. அதோட நாங்கள் உப்பு மஞ்சள் தூள் போட்டு பிரட்டி எடுத்துக்கொள்ள போகிறோம். ஐயோ எங்களுக்கு பிடிக்கான்னு சொல்லி யோசிக்காதீங்க. இந்த முறையில் செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்பவே சூப்பரான ஒரு டெவலாக வரும். இப்போ நீங்கள் இதுக்கு தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா கிளறி விட்டுக்கொள்ளுங்க. ஈரலில் ஏற்கனவே தண்ணி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எவ்வளோ தண்ணி பிறந்திருக்கிறது உங்களுக்கு பார்க்கக்கூடியமாக இருக்கும். இப்போ இதோட உங்களுக்கு தேவையான அளவு தூளை சேர்த்துக்கொள்ளுங்க உரைப்புக்கு ஏற்ற மாதிரி. இது குடியளவுக்கு புட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும். இப்போ நாங்கள் இதை நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி எடுத்தோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சு ஈரல் எல்லாம். ஆனால் இன்னும் தண்ணித்தன்மை இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் துறந்து விட்டு கிளறிக்கொள்ளுங்க. நாங்கள் டெவல் மாதிரி செய்கிறபடியாக நாங்கள் இந்த தண்ணியை தேவையில்லை. நாங்கள் நல்லா விட்டு எடுத்துக்கொள்ள போகிறோம். நல்லா வதக்கி கொண்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணியெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் திரும்ப ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இப்போ அதே சட்டியில் சிறிதளவு எண்ணெயை சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நாங்கள் வதக்கி எடுத்துக்கொள்ள போகிறோம். பெருஞ்சீரகம் அதோட நச்சீரகம் சிறிதளவு சேர்த்துக்கொள்கிறோம். அதோட வெங்காயம் பச்சை மிளகாய் உள்ளி இதை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளணும். இது சின்னாக்கள்லேருந்து பெரியாக்கள் வரை எல்லாருக்குமே பிடிச்சதாக இருக்கும். உங்கள்கிட்ட தேவைக்கேற்ற மாதிரி உரைப்பை பாவிச்சிங்கன்னு சொன்னால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நல்லா வதக்கி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தேவையான உப்பை மறுபடியும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ அதோட மஞ்சள் தூள் அதோட நாங்கள் வெட்டு மிளகாத்தூள் மேலதிகமாக சேர்த்துக்கொள்கிறோம். சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கொள்ளுங்க. அதோட மிளகு தூளையும் நாங்கள் சேர்த்துக்கொள்கிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் நல்லா கூட்டு ரெடி ஆகிட்டுது. நல்லா வதங்கும் வரை கிளறி விட்டுக்கொள்ளுங்க. இப்போ அதோட சிறிதளவு தக்காளியையும் சேர்த்துக்கொள்கிறோம். நல்லா வடிவாக கிளறி விட்டுக்கொள்ளுங்க. உண்ட கையால் நீங்களே உண்ட குடும்பத்தாரோடு செஞ்சு சாப்பிடக்கூடியமாக இருக்கும். இப்போ நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற கோழி மாங்காய் ஈரலை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னால் சூப்பரான ஒரு பிரட்டல் டெவல் ரெடி ஆகிட்டுது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்க. சொன்னால் கோழி மாங்காய் பிரட்டல் செஞ்சு முடிஞ்சது. ஒருக்கா சாப்பிட்டு பார்ப்பேன். உண்மையாகவே சூப்பராக வந்துருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களுடைய வீடியோ பார்க்கணும்னு சொன்னால் எங்களை ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை என்றும் நன்றி.